அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு. செந்தில் பாபுவின் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். நிதானத்துடன் செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சில அன்பர்களுக்கு பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் இடையேயும் தொழில் கூட்டாளிகள் இடையேயும் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வதன் மூலமாக இந்த கருத்து வேறுபாடுகளை தங்களால் தவிர்க்க இயலும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் சிறிது முயற்சி செய்தாலும் நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். பெண்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகள் வருகின்றது. கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 14, 15, 16, 17, 21, 22, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 2, 3, 4, 5, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 15ஆம் தேதி சித்திரை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 22ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி வியாழக்கிழமையும், மே மாதத்திற்கு 5ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 6ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 13ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதியும் மே மாதத்திற்கு 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 27ஆம் தேதி வருகின்றது.
கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மே மாதத்தில் 8ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது மே மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: மேச ராசியில் சூரியன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், மே மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.